கமாடிட்டி ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி நம்ம ட்ரேடிங் வியூவில் போயிட்டு நம்ம ட்ரேடிங் டெர்மினலில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடீஸில் போயிட்டு நம்ம இண்டிகேட்டர் நம்ம அப்ளை பண்ணுறோம். அந்த இண்டிகேட்டர் எப்படி அப்ளை ஆகுது, அதை எப்படி கோடிங்ஸாக எழுதுறது, அந்த கோடிங்ஸ் எதை ரெஃபர் பண்ணி கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஸோ இந்த கோடிங்ஸ் எழுதுகிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பைன் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் வியூவில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ட்ரேடிங் வியூவை பொறுத்தவரை எந்த ஒரு இண்டிகேட்டராக இருந்தாலும் நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதும், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இண்டிகேட்டரை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற இண்டிகேட்டர்ஸ் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. பட் அந்த இண்டிகேட்டர்ஸோட நீங்கள் சில வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுற வேல்யூஸை எப்படி ட்ரேடிங் டெர்மினலில் கொண்டு வர்றது, அது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் tradingview.com எடுத்திங்கன்னா, இப்போ நான் tradingview.com எடுத்திருக்கேன். ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அது சில இண்டிகேட்டர்ஸ்லாம் வெளியில் கிடைக்காத இண்டிகேட்டர்ஸாக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க யூசர்ஸ் கிரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் சிலது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாகவும் கிடைக்கும், சிலது பார்த்தீங்க அப்படின்னா லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. பெய்டு வெர்ஷன் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லைனா அது அவங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பாரு அப்போ எதுக்குன்னா இது ஃபுல்லாக அந்த அவங்க மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களோட ட்ரேடிங் செட்டப்காண்டி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கோடிங்ஸை நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கோடிங்ஸ் எழுதுறதுக்கு சில பேசிக் டீட்டெயில்ஸ் வேணும். அதையுமே அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏசிடி இண்டிகேட்டர் வச்சுக்கோங்க. இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டர்ஸ்க்கு எப்படி நம்ம கோடிங்ஸ் எழுதுறது, நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போயிட்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் எம்ஏசிடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணோடனே அப்படியே நம்மளுக்கு விழுந்துருது, ஓகேவா? பட் இந்த இண்டிகேட்டர் எப்படி விழுகுது அப்படிங்கிறதுனா அதை கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாதான் அதை நம்ம பார்க்க முடியும். இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டர் விழுகிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு இது வேணும். ஃபாஸ்ட் எம்ஏ, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ், ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் அண்ட் சிக்னல் பீரியடு. மூவிங் ஆவரேஜை வச்சு தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல்ஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. மூவிங் ஆவரேஜை வச்சு தான் எம்ஏசிடி இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ எம்ஏசிடி இண்டிகேட்டருக்கு பேஸ் மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ இதை எப்படி கோடிங்ஸாக எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டடி எம்ஏசிடி. ஸோ ஸ்டடி நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி இண்டிகேட்டரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு ஃபாஸ்ட் 12, ஸ்லோ 26. நம்மளுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஆவரேஜ் 12, ஸ்லோவஸ்ட் மூவிங் ஆவரேஜ் 26 இருக்குது பார்த்தீங்களா? அந்த வேல்யூவை தான் இங்கே ரெஃபர் பண்ணுது. நம்மளுக்கு எம்ஏசிடிக்கு ரெண்டு வேல்யூ வேணும். ஸோ ஃபாஸ்ட் எம்ஏ, ஸ்லோ எம்ஏ. ஸோ அதுதான் ஃபாஸ்ட்டு 12, ஸ்லோ 26. ஓகே, ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜை கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் என்ன அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜோட க்ளோஸ். இது எல்லாத்தையுமே நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடிங்ஸ் இருக்குது. இதில் இந்த வெர்ஷன் 4 ஓகே பார்த்தீங்கன்னா இது அந்த வெர்ஷன் 4 குறிக்குது. ஸ்டடி எம்ஏசிடி அப்படின்னா இப்போ நம்ம எம்ஏசிடி சாட்டை நம்ம இங்கே இண்டிகேட்டரை நம்ம சாட்டில் கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபாஸ்ட் 12, ஸ்லோ 26 என்னன்னா ரெண்டு வேல்யூ நம்ம இண்டிகேட்டர் அப்ளை பண்ணும்போது ரெண்டு வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா? ஃபாஸ்ட் 12, ஸ்லோ 26. இதில் உங்களுக்கு 12, 26ங்கிறது டிஃபால்ட்டு. இது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபாஸ்ட் எம்ஏ, இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபாஸ்ட் மூவிங் இப்போது 12, 26 கொண்டு வந்துட்டோம் இங்கே. பட் இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் என்னன்னா இது எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அதோட க்ளோஸ் சீரியஸோட, அதாவது அந்த பார் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்களா? அதில் இந்த ஃபாஸ்ட் 12 இருக்குது பார்த்தீங்களா? அதோட கேல்குலேஷன்.
ஓகே, ஸோ அதுதான் வந்து ஃபாஸ்ட் எம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இங்கே சொல்கிறாங்க பாருங்க. கண்டெய்னிங் தி ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பொன்ஷியல் மூவிங் கேல்குலேஷன், எக்ஸ்பொன்ஷியல் மூவிங் ஆவரேஜோட லென்த் ஆஃப் ஈக்குவல் டு ஃபாஸ்ட். இந்த ஃபாஸ்ட்ன்ட்டு ஆல்ரெடி இங்கே 12 போட்டுட்டோம். ஓகே, அதோட க்ளோசிங் வேல்யூவை தான் வந்து இந்த இடத்துல ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஆவரேஜாக கொண்டு வர்றோம். ஸ்லோவஸ்ட் மூவிங் ஆவரேஜும் இதே தான். இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஸ்லோங்கிற இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்லோவுக்கு 26ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதோட எக்ஸ்பொன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வச்சு கொண்டு வர்றோம். அதுக்கடுத்து எம்ஏசிடி இண்டிகேட்டர் என்னன்னா, இந்த ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஆவரேஜையும் ஸ்லோவஸ்ட் மூவிங் ஆவரேஜோட டிஃபரன்ஸ். இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ், ஸ்லோ மூவிங் ஆவரேஜ், இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் வந்து எம்ஏசிடி. ஸோ இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்பொன்ஷியல் மூவிங் ஆவரேஜோட இந்த ஃபாஸ்ட் 12ஓட க்ளோசிங் வேல்யூ. ஸ்லோ மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னா, இதே எக்ஸ்பொன்ஷியல் மூவிங் ஆவரேஜோட ஸ்லோ வேல்யூவோட க்ளோசிங் வேல்யூ. கடைசி இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுறது மூலியமா கிடைக்கிற வேல்யூ தான் வந்து எம்ஏசிடி. இதுவரை நம்மளுக்கு கோடிங்ஸ் இந்த இதுக்குண்டான மீனிங். அதுக்கப்புறம் சிக்னல் வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னா, சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் ஈக்குவல் டு எஸ்எம்ஏ. சிக்னல் வந்து என்ன வேணும்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அது வந்து எம்ஏசிடியோட 9ங்கிற வேல்யூ, 9 லென்த்துக்கு என்ன வேல்யூ வருது நம்ம இங்கே கொடுக்குறோம் பார்த்தீங்களா 9 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 9 லென்த்துக்கு உண்டான வேல்யூ போட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் லைன் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட் வந்து நம்மளுக்கு எம்ஏசிடி என்ன கலரில் வேணும், ப்ளூ கலரில் வேணுமா, இந்த கலர் எல்லாமே நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ காப்பி பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து பைன் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பைன் எடிட்டரில் போயிட்டு நீங்கள் போட்டு ஆட் டு சாட்க்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிகேட்டர் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆட் டு சாட் கொடுத்தவொடனே இண்டிகேட்டர் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எம்ஏசிடி இண்டிகேட்டர் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் இங்கே கோடிங்ஸாக எழுதி வச்சுருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ லைன் வேணாம், உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் லைன் வேணும் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் ப்ளூ கலருக்கு பதிலாக வந்துட்டு எல்லோ அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்ட்டு ஆட் டு சாட் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மேலே வந்து மாறிடும். பார்த்தீங்களா, எல்லோ மாறிடுச்சு. ஸோ இது எப்படி வேணுமோ நீங்கள் வந்து இதை கோடிங்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக நம்மளுக்கு வந்துருதாது, எல்லாமே போக போக. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தலாம் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து இருக்காது. பட் அந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் உங்கள் ட்ரேடிங் செட்டப் ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு கோடிங்ஸ் நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. இந்த எல்லா கோடிங்ஸும் உங்களுக்கு கூகுளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பைன் ஸ்கிரிப்ட் ஃபார் சூப்பர் ட்ரெண்ட், இப்போ நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் உங்களுக்கு வேணும்னா சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்குண்டான கோடிங்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோடிங்ஸை அப்படியே நீங்கள் இந்த பைன் எடிட்டரில் நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டோட வந்துட்டு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரோட வந்து வேறு சில இண்டிகேட்டர்ஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரோட சேர்த்து உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து சூப்பர் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் இச்மோக்கோ, அதுக்கப்புறம் பேரபோலிக்கு, இந்த மூணுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவலு. இந்த மூணுமே ஒன்றாகி வரும்போது கேண்டில் வந்து இப்படி விழுகணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் கோடிங்ஸாக வந்து நீங்கள் எழுதி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோடிங்ஸ் எல்லாமே கூகுளில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கூகுளில் இருந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு போதும். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இதை வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ நான் 12-26ன்னு வச்சுருக்கேன். 12-26 ஓகே. அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. இந்த இடத்துல 9க்கு பதிலாக நான் 12 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 9க்கு பதிலாக வந்து 12க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகி விழுந்துடும். இப்போது நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அந்த இடத்துல 9க்கு பதிலாக 12 போட்டிருக்கேன். ஆட் டு சாட் கொடுக்குறேன் அப்படின்னா 12க்கு வந்து என்ன வந்து சிக்னல் இருக்கும். அப்போ அந்த இடத்துல பாருங்க கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பை சிக்னல் வந்துருக்கு, இந்த இடத்துல வந்து செல் சிக்னல் வந்துருக்கு. இது எப்படி வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வந்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதுறது மூலியமாக வந்து நீங்கள் கோடிங்ஸ் நாலேஜ் கொஞ்சம், ஏன்னா வந்து இதெல்லாம் வச்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அவங்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி சிம்பிள் கோடிங்ஸை கொடுப்பாங்க.
ஆல்ரெடி இருக்கிற கூகுளில் இருக்கிற இதையே வந்து புல் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அதை வந்து ஒரு 10,000 15,000 சொல்லிட்டு ஈஸியாக வந்து விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஏமாறாமல் அது என்ன இண்டிகேட்டர், அது எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, அது எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக இருக்கலாம். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.